Don't forget to like, subscribe and share the videos. Welcome to Ganesh IS Academy. Today we are going to discuss a topic which is very important for the UPSC prelim as well as mains also. Okay, the topic was National Water Awards of 2023, which was given in the 2024. Okay, let's see. Okay, the news was President of India Draupadi Murmu presented the 5th National Water Awards in the New Delhi on October 22, 2024. Okay, speaking on the occasion, the president said that water is a basic necessity and a fundamental human right for every individual. So this is what the president of our India has said about the National Water Award and about the water also. Okay, so the National Water Awards எதுக்காக கொடுக்குறாங்க, என்னென்ன பர்பஸ்க்காக கொடுக்குறாங்க, எந்தெந்த கேட்டகரியில் கொடுக்குறாங்க, இது யாரு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் டீட்டெயிலிங்கா நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேவா? ஸோ த ஃபர்ஸ்ட் பார்க்குறப்ப த ஃபர்ஸ்ட் எடிஷன் ஆஃப் நேஷனல் வாட்டர் அவார்ட்ஸ் வாஸ் இன்ட்ரடியூஸ்டு பை த டிபார்ட்மெண்ட் ஆஃப் வாட்டர் ரிசோர்சஸ், ரிவர் டெவலப்மெண்ட் அண்ட் த கங்கா ரெஜினிவேஷன் இன் 2018. ஓகேவா? ஸோ 2018 தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ கொடுக்குறது வந்து 5th எடிஷன். ஓகே, 2023ல. ஓகேவா? 5th எடிஷனாக தான் இந்த அவார்டு வந்து கொடுக்குறாங்க. தென் the award focuses on the good work and the efforts made by the individuals and the organization across the country attending the government's vision of a Jal Samrit Bharat. ஓகேவா? ஸோ இந்த எய்ம் இன்னும் பார்க்குறப்ப நம்ம வந்து வாட்டர் வந்து செக்யூரா இருக்கணும், நம்ம வாட்டர் ரிசோர்ஸ் வந்து கரெக்டாக பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மோட்டிவோட கவர்மெண்ட் இனிஷியேட் பண்ண மிஷன் தான் இந்த ஜல் சம்ரித் பாரத். ஓகேவா? ஸோ இதை பேஸ் பண்ணி எந்தெந்த ஸ்டேட்டு, சிட்டி, டிஸ்ட்ரிக்ட் அந்த மாதிரி எதெல்லாம் வாட்டர் கன்சர்வேஷன் மெத்தட் வந்து கரெக்டாக பண்றாங்க, எந்தெந்த மாதிரி இனோவேஷன் அதில் கொண்டு வராங்க, அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் இந்த நேஷனல் வாட்டர் அவார்ட்ஸ் வந்து அவங்க வந்து ப்ரெசென்ட் பண்ணி கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ அவார்ட்ஸ் ஆர் கிரியேட்டிங் அவேர்னஸ் அமாங் த பீப்புள் அபவுட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் வாட்டர் அண்ட் மோட்டிவேட்டிங் தம் டு அடாப்ட் பெஸ்ட் வாட்டர் யூசேஜ் ப்ராக்டிசஸ். ஓகே, ஸோ இந்த யூசேஜ் ப்ராக்டிசஸ் பார்க்குறப்ப வாட்டர் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்காக கூட இருக்கலாம், இல்லைனா ஒரு இரிகேஷன் சிஸ்டமா இருக்கலாம், அந்த மாதிரி எது வேணா கூட இருக்கலாம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி அதை வந்து மக்களுக்கு ஒரு அவேர்னஸா கொடுக்கணும். அதை வந்து பாக்குறப்ப இவங்க வந்து சரி நம்மளும் இதே மாதிரி அந்த மாதிரி கன்சர்வேஷன் இல்லைனா ஒரு ரெயின் ஹார்வெஸ்டிங் அந்த மாதிரிலாம் பண்ணோம்னா நம்மளுக்கு அவார்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்றதுக்காக தான் இந்த நேஷனல் வாட்டர் அவார்ட்ஸ் வந்து ப்ரெசென்ட் பண்ணி கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ தென் த அவார்டு ஆல்சோ ஆக்ட் அஸ் எ டூல் டு இன்ஸ்பயர் அதர்ஸ் டு த்ரைவ் எஃபிஷியன்ட் வாட்டர் ரிசோர்சஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் த அப்ரோப்ரியேட் ஹெல்தி காம்படிஷன். ஓகேவா? ஸோ இந்த அவார்டு கொடுக்கறது மூலியமா ஒரு ஸ்டேட் இல்லைன்னா ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கு, இன்னொரு ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கு, அவங்களுக்குள்ள சில போட்டி நடக்கும். நம்ம வந்து வாட்டர் இரிகேஷன் சிஸ்டம் வந்து நல்லா பண்ணணும், இல்லைன்னா ஹார்வெஸ்டிங் சிஸ்டம் வந்து கரெக்டாக பண்ணணும், ஒரு பாண்ட் வந்து ரெஜினேஷன் பண்றது அப்படின்னா அது எல்லாமே கரெக்டாக பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு காம்படிஷன் வந்து கிரியேட் பண்ணி கொடுக்கும் இந்த பர்டிகுலர் நேஷனல் வாட்டர் அவார்ட்ஸ் வந்து. ஓகேவா? ஸோ அப்போ மெயினான பர்பஸே வந்து காம்படிஷன் கிரியேட் பண்ணி அது மூலியமா வாட்டர் ஹார்வெஸ்டிங் அது எல்லாமே பண்றதுதான் இதோட மெயினான எய்ம். ஓகேவா? ஸோ இந்த பர்டிகுலர் வாட்டர் நேஷனல் வாட்டர் அவார்ட்ஸ் ஆஃப் 2023 வந்து ஒரு 9 கேட்டகரியில வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ 9 கேட்டகரிஸ்ல வந்து கொடுத்துருக்காங்க. அது எதெல்லாம் பார்க்குறப்ப பெஸ்ட் ஸ்டேட்டு, அப்புறம் டிஸ்ட்ரிக்ட், வில்லேஜ் பஞ்சாயத், அர்பன் லோக்கல் பாடி, ஸ்கூல் ஆர் காலேஜ், இண்டஸ்ட்ரி, வாட்டர் அசோசியேஷன் அண்ட் த இன்ஸ்டிடியூஷன் அண்ட் த பெஸ்ட் சிவில் சொசைட்டி. ஸோ இந்த மாதிரி 9 கேட்டகரியில் வந்து இந்த நேஷனல் வாட்டர் அவார்டு வந்து அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? வின்னர்லாம் அலோகேட் பண்ணி அவங்களுக்கு வந்து ப்ரைஸ், ட்ராஃபி அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ த பெஸ்ட் ஸ்டேட் கேட்டகரி அவார்ட். ஸோ இந்த மாதிரி நிறைய விதமான இது இருந்தாலுமே நம்மளுக்கு முக்கியமாக பார்க்க வேண்டியது வந்து இந்த பெஸ்ட் ஸ்டேட் தான். ஓகேவா? ஸோ இதில் ஃபர்ஸ்ட் பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஒடிஷா கவர்மெண்ட் தான் எடுத்திருக்காங்க. செகண்ட் கவர்மெண்ட் வந்து உத்தரப்பிரதேஷ் கொடுத்துருக்காங்க. ஸோ தேர்ட் பிரைஸ் வந்து குஜராத் as well as புதுச்சேரிக்கு வந்து ஜாயிண்ட்லேயே வந்து தேர்ட் பிரைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ த பெஸ்ட் ஸ்டேட் ஃபார் நேஷனல் வாட்டர் அவார்ட்ஸ். ஓகே, ஸோ அண்ட் தென் டிஸ்ட்ரிக்ட் பார்க்குறப்ப டிஸ்ட்ரிக்ட் வந்து நார்த் ஜோன்ல வந்து பண்டா அண்ட் த கண்டேர்பால் யூபி அண்ட் ஜம்மு காஷ்மீர்ல இருக்கு. வெஸ்ட் ஜோன்ல வந்து இண்டோர், சவுத் ஜோன்ல வந்து விசாகப்பட்டினம், ஈஸ்ட் ஜோன்ல வந்து பாலங்கிரி ஆஃப் ஒடிஷா, நார்த் ஈஸ்ட் ஜோன்ல வந்து தலாய், ஓகே, திரிபுரால இருக்கு. ஸோ இந்த மாதிரி பெஸ்ட் டிஸ்ட்ரிக்டும் சூஸ் பண்ணி ஒவ்வொரு ஜோன் வச்சிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த 5 கேட்டகரி ஜோன்ல இருக்கக்கூடிய பெஸ்ட் டிஸ்ட்ரிக்டை சூஸ் பண்ணி அவங்க வந்து கொடுத்துருக்காங்க அந்த நேஷனல் பெஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் அவார்டு. ஓகேவா? ஸோ அதில் பார்க்குறப்ப தான் இந்த நார்த் ஜோன், வெஸ்ட் ஜோன், சவுத் ஈஸ்ட், நார்த் ஈஸ்ட் அந்த மாதிரி 5 ஜோன்ல வந்து ப்ரைஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணி அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. So each best state and the best district will receive a trophy and the citation. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி டிராஃபி கொடுத்து அவங்களுக்கு வந்து என்கரேஜ் பண்றாங்க, இந்த மாதிரி நிறைய பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி என்கரேஜ் பண்றதுதான் இந்த நேஷனல் வாட்டர் அவார்ட்ஸோட ஒரு மெயினான மோட்டிவா வந்து இருக்குது. ஸோ அது போக பார்க்குறப்ப நம்ம அர்பன் லோக்கல் படி பார்த்தோம்னா சூரத் கொடுத்துருக்காங்க. ஓகே, சூரத் அண்ட் தென் ஸ்கூல், காலேஜ், தென் பெஸ்ட் இன்ஸ்டிடியூஷன் பார்க்குறப்ப தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர். ஓகேவா? தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் கவுன்சிலுக்கு வந்து கொடுத்துருக்காங்க இந்த
பெஸ்ட் இன்ஸ்டிடியூஷன், அந்த மாதிரி நிறைய விதமான இதுக்கெல்லாம் வந்து அவார்டு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க. ஓகேவா? ஸோ அந்த ப்ராக்டிஸ் கொஸ்டின் வந்து பார்த்துவாங்க. இது மேபி வந்து பிலிம்ஸ்ல கேட்கறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஓகேவா? ஸோ அதை பேஸ் பண்ணி அதை பண்ணி தான் ஒரு டிசைன் பண்ணியிருக்கிறேன். ஓகே, வித் ரெஃபரன்ஸ் டு த நேஷனல் வாட்டர் அவார்ட்ஸ் ஆஃப் 2023 consider following statement. First edition of National Water Awards was introduced by the Ministry of Jal Shakti. Okay, and Bantla and Ganderbal jointly won the best district of North Zone. Meanwhile, Talai district from the East Zone won the best district award. Okay, so the option on the 1, 2 only, both 1 and 2, and none of the above. So answer வந்து தெரிஞ்சவங்க நீங்க கீழே வந்து கமெண்ட்ல போடுங்க. நான் உங்களுக்கு வந்து கமெண்ட்லயும் ஆன்சர் வந்து பின் பண்ணி வைக்கிறேன். ஓகேவா? ஸோ தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க, உங்களுக்கு வந்து கரெக்டாக வருதுன்னு சொல்லி பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இந்த நேஷனல் வாட்டர் அவார்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட். பிலிம்ஸில் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. as well as மெயின்ஸுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா அதில் கேட்கறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஓகேவா? ஸோ மெயின்ஸில் வந்து சப்போஸ் ஒரு வாட்டர் கன்சர்வேஷன் பற்றி ஏதாச்சும் ஒரு கொஸ்டின் வருது அப்படின்னா அதுக்கு வந்து கவர்மெண்ட் எந்த மாதிரி இனிஷியேட்டிவ் பண்ணுறாங்க அதெல்லாம் நீங்கள் கொடுக்குறப்ப இந்த மாதிரி நேஷனல் வாட்டர் அவார்ட்ஸ் வந்து நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளாக கொடுத்து இந்த மாதிரி கவர்மெண்ட் வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க, வாட்டர் சேவிங் வந்து பண்ணுறது வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து ஆன்சர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதை பற்றி வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் பாருங்க. We are going to discuss this topic which is very very important for the UPSC 2025 upcoming prelims. Okay, so the topic was exercise Nazim Al-Bar. ஓகேவா? ஸோ இந்த பர்டிகுலர் மிலிட்டரி எக்ஸசைஸ் தான் நம்மளுக்கு வந்து டாப்பிக்கை வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம எதுக்காக இந்த நியூஸ்ல வந்து இருக்கு ஓகே சொல்லி பார்த்துக்கலாம். ஓகேவா? INS Trigant and Dornier Maritime Patrol Aircraft participated in the Indo-Oman bilateral naval exercise. Okay, so naval exercise Nazim Al-Bar with the Royal Navy of Oman vessel Al-Zib of Goa from the 13th to 18th October of 2024. Okay, so இந்த பர்டிகுலர் bilateral naval exercise வந்து கோவால இருக்கக்கூடிய ஒரு ஆஃப் கோஸ்ட்ல தான் இது வந்து நடந்திருக்கு. ஓகேவா? ஸோ அது வந்து எந்தெந்த கண்ட்ரிக்கு பார்க்குறப்ப ஓமான் அண்ட் இந்தியா அந்த ரெண்டு கண்ட்ரிக்கு நடக்கக்கூடிய ஒரு நேவல் எக்ஸசைஸ் தான் நசீம் அல் பார். ஓகேவா? ஸோ இந்த பிக்சர்ல சொன்ன மாதிரி இந்த INS Trigant இந்த வார்ஷிப் தான். ஓகேவா? இந்த வார்ஷிப் தான் INS Trigant அண்ட் இட்ஸ் டோர்னியர் மேரிடைம் பேட்ரோல் ஏர்கிராஃப்ட். இந்த பிக்சர்ல பாக்குறதா ரெண்டுமே. ஓகேவா? ஸோ தென் நம்ம அந்த எக்ஸசைஸ் பத்தி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே, ஸோ இட் இஸ் அ பைலேட்டரல் நேவல் எக்ஸசைஸ் பிட்வீன் இந்தியா அண்ட் ஓமன். ஓகேவா? ஸோ நம்மளுக்கு வந்து மேட்ச் த ஃபாலோயிங் வந்து அதிகமான கேட்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து இதை பேஸ் பண்ணி தான் இருக்கு. சப்போஸ் நீங்க UPSC பிலிம்ஸ் எழுதினாலும் சரி, as well as இந்த CAPF அந்த மாதிரி வேற ஏதாச்சும் ஒரு டிஃபென்ஸ் ரிலேட்டடான கொஸ்டின் எழுதினாலும் சரி, இந்த மாதிரி நேவல் எக்ஸசைஸ் மிலிட்டரி எக்ஸசைஸ்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான கேட்டகரி அதெல்லாம் டாபிக். ஓகேவா? அந்த மாதிரி பாக்குறப்ப எந்தெந்த கண்ட்ரி எந்தெந்த எக்ஸசைஸ் வந்து பண்றாங்க நம்ம கூட சேர்ந்து பைலேட்டரலா ட்ரைலேட்டரலா அப்படின்னு நம்ம வந்து பாத்துக்கணும். ஓகேவா? ஸோ இட் இஸ் அ பைலேட்டரல் சீரிஸ் பிட்வீன் இந்தியா அண்ட் ஓமன். ஓகேவா? ஸோ அதை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கணும். அண்ட் தென் இட் வாஸ் இனிஷியேட்டட் இன் 1993. ஓகேவா? ஸோ 1993ல இருந்து நம்மளும் ஓமானும் சேர்ந்து இந்த நேவல் எக்ஸசைஸ் வந்து நம்ம வந்து கண்டக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஓகே, ஸோ லாங் டர்ம் ஸ்ட்ராட்டஜிக் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த டூ கண்ட்ரிஸ். ஓகே, Oman is the first country in the Gulf Cooperation Council which has been conducting bilateral exercise with the India jointly. ஓகேவா? ஸோ நம்மளுக்கு வந்து இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்து சவுதி அரேபியா UAE கூட வந்து நம்ம என்னதான் நேவல் எக்ஸசைஸ் வந்து நம்ம கண்டக்ட் பண்ணிட்டு இருந்தாலுமே ஃபர்ஸ்ட் அந்த கல்ஃப் ரீஜியன்ல இருந்து வந்த கண்ட்ரி வந்து நம்ம கூட பைலேட்டரலா ஒரு நேவல் எக்ஸசைஸ் பண்ணதுன்னா அது வந்து ஓமான் தான். ஓகேவா? ஸோ இந்த ஃபர்ஸ்ட் கண்ட்ரி அப்படிங்கிறதான் நம்ம வந்து நோட் பண்ணி வச்சுக்கணும். பிலிம்ஸ்ல கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, the exercise was conducted in 2 phases, harbor phase and followed by the sea phase. ஓகேவா? ஸோ இதுக்கு முன்னாடி நடந்த எக்ஸசைஸ்ல வந்து 3 phase வச்சிருந்தாங்க. ஹார்பர் phase, அதுக்கப்புறம் sea phase, அதுக்கப்புறம் டீப்ரீஃப் அப்படிங்கிற மாதிரி 3 விதமான பேசஸ் வந்து வச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இதுல வந்து 2 தான் வச்சிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாக்குறப்ப ஹார்பர் ஆக்டிவிட்டிஸ், பர்சனல் ஃப்ரம் த போத் நேவிஸ் எங்கேஜ் இன் த ப்ரொஃபஷனல் இன்ட்ராக்ஷன். ஓகேவா? ஸோ இந்த ப்ரொஃபஷனல் இன்ட்ராக்ஷன் தான் அவங்களோட மிலிட்டரி ஸ்ட்ராட்டஜிக்கெலாம் அவங்க வந்து கிளாஸ் எடுக்கிறது இல்லைன்னா சொல்லி கொடுக்குறது, அந்த மாதிரி இன்ட்ராக்ஷன்ஸ் லெவல் செஷன்ல வந்து அவங்க வந்து போகும். ஓகே, as well as அவங்களுக்குள்ள இருக்கிற கம்யூனிகேஷன்லாம் நல்லா பில்டப் பண்றதுக்காக ஒரு பிளான் தான் இந்த ஹார்பர் கோர்ஸ். ஓகேவா? ஸோ சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட் எக்ஸ்சேஞ்சர்ஸ். ஓகேவா? ஸோ சப்ஜெக்ட் மேட்டர் பார்க்குறப்ப ஒரு வார்ஷிப் வந்து எப்படி கண்ட்ரோல் பண்றது, அந்த மாதிரி எந்த டிஸ்டன்ஸ்ல லான்ச் பண்றது, அந்த மாதிரி எல்லா விதமான எக்ஸ்பர்ட்ஸ்ல இருப்பாங்க அந்த ஷிப்லேயே வந்து. ஸோ அவங்களுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த டெக்னாலஜி இல்லைன்னா அவங்க நாலேஜ் எல்லாமே ஷேர் பண்ணிப்பாங்க இந்த இன்ட்ராக்ஷன் இதுல. தென் பிளானிங் கான்ஃபரன்சஸ் வைப்பாங்க. ஸ்போர்ட்ஸ் பிக்சர்ஸ் ஆல்சோ ஹெல்ட். ஓகே, ஸோ ஸ்போர்ட்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து நடக்கும் அந்த ஆஃப் த கோஸ்ட்ல இருக்கக்கூடிய கிரவுண்ட்ஸ்ல வந்து ஸ்போர்ட்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணி இந்தியா வர்சஸ் ஒமான் அந்த நேவல் ஆஃபீஸர்ஸ் நடுவில் வந்து நடக்கும். ஃபுட்பால் அந்த மாதிரி எதுனாலும் இருக்கலாம். ஓகேவா? ஸோ தென் ஃபர்ஸ்ட் பாக்குறப்ப ஹார்பர் ஃபேஸ் வந்து பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து பாக்குறப்ப
சி ஃபேஸ்ல வந்து both ships carried out various evolution including gun firing at a surface inflatable target and the replenishment at a sea approaches. ஓகேவா? ஸோ இதுபடி பாக்குறப்ப என்னன்னா நம்ம வந்து ஒரு சர்ஃபேஸ்ல இருந்துகிட்டே இல்லைன்னா ஆஃப் த கோர்ஸ் நம்ம சீக்குள்ள இருந்துட்டு வந்து சர்ஃபேஸ்ல இருக்கிற டார்கெட் வந்து எப்படி அட்டாக் பண்ணணும், எந்த மாதிரி கன்ஸ் ஃபயர் பண்றோம், எந்த ரேஞ்சில் வந்து நம்மளுக்கு வந்து ஃபயர் பண்ண முடியும், அண்ட் தென் வந்து நம்மளுக்கு வந்து ஃபியூவல் வந்து எப்படி வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம். ஒரு 2 ஷிப்புமே வந்து சென்டர் ஆஃப் த ஓஷன்ல இருக்கு அப்படின்னா அந்த 2 ஷிப்புக்கு நடுவில் வந்து எப்படி ஃபியூவல் அண்ட் அதர் திங்ஸ் எல்லாமே எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரீப்ளனிஷ்மெண்ட் அந்த மாதிரி எக்ஸசைஸும் வந்து இவங்க வந்து கண்டக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் இந்த ஹார்பர் ஃபேஸ் அண்ட் சி ஃபேஸ்ல வந்து அவங்க வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. ஓகே, ஸோ நம்ம வந்து எக்ஸசைஸ் படி பார்த்தாலுமே ஓமான் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு வந்து பார்த்தோம்னா ஜியாகிரபிக்கலாவும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ நம்ம எதுவுமே விடக்கூடாது. ஓமன் வந்து நம்மளுக்கு வந்து நியூஸ்ல இருக்குன்னா அந்த ஓமனை பத்தி நம்ம வந்து ஒரு ஜியாகிரபிக்கலாவும் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ அதோட பார்டரிங் கண்ட்ரிஸ் எந்த மாதிரி ஜியாகிரபிக்கல் ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது அந்த மாதிரி பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த பாக்குறீங்களா கண்ட்ரி இதுதான் ஓமான். ஸோ நம்மளுக்கு முக்கியமான என்னன்னா இட் வாஸ் பார்டர்டு பை த கல்ஃப் ஆஃப் ஓமான் அண்ட் தென் பெர்சியன் கல்ஃப். இங்க வந்து ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்மஸ் வந்து இருக்குது அண்ட் தென் அரேபியன் சீக்குள்ள தான் நம்மளுக்கு வந்து பார்டரிங் வந்து இந்தியாவுக்கும் இதுக்கும் நடுவில் இருக்குது. ஓகேவா? ஸோ அண்ட் தென் இந்த சைடு பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியா, யுஏஇ அண்ட் தென் ஏமன். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி எல்லா விஷயங்களும் வந்து நம்ம வந்து பார்த்து வச்சுக்கணும். முக்கியமானது பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து இந்த பெர்சியன் கல்ஃப் அண்ட் த கல்ஃப் ஆஃப் ஓமான் அண்ட் த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ். ஓகே, ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்மளுக்கு வந்து ஜியாகிரபிக்கலா கேட்கறாங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ரைட்ஸ் அண்ட் கல்ஃப் வச்சு மேட்ச் த ஃபாலோயிங்லயோ இல்லைன்னா பார்டரிங் கண்ட்ரிஸா என்னென்ன இருக்கோ அந்த மாதிரிலாம் கேட்பாங்க. ஓகே, ஸோ எதுல இந்த கல்ஃப் ஆஃப் ஓமான் அப்படி இல்லைன்னா பெர்சியன் கல்ஃப் கேட்டாலுமே என்னன்னா நம்மளுக்கு வந்து ஓமானுக்கு வந்து கிட்ட இருக்கு அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கலாம். ஸோ பெர்சியன் கல்ஃப் பாக்குறப்ப நம்மளுக்கு வந்து ஓமான் கூட பார்டரா இல்லாம இருந்தாலுமே ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் வந்து நம்மளுக்கு வந்து கிட்ட இருக்குது. ஓகே, ஓமான் பக்கத்துல. ஸோ அண்ட் தென் டிராபிக் ஆஃப் கேன்சர் வந்து ஓமான் வழியா வந்து கிராஸ் ஆகுது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நமக்கு வந்து தெரிஞ்சுக்கிட்டாலே போதுமானது. ஓகே, ஸோ தென் நான் ஒரு மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி கொடுத்துருக்கிறேன். நேவல் எக்ஸசைசஸ் அண்ட் த கண்ட்ரிஸ். ஓகே, அல் நசீம் அல்பார் இந்தியன் ஓமான், ஜயத் அல்வார் அதுக்கப்புறம் இந்தியா அண்ட் சவுதி அரேபியா, அல் முஹாத் அல் ஹிதி வந்து இந்தியா அண்ட் யுஏஏ. ஸோ இது வந்து எதெல்லாம் கரெக்ட்லி மேட்ச் ஆயிருக்குன்னு சொல்லி நீங்க வந்து ஆன்சர் வந்து கமெண்ட் செக்ஷன்ல வந்து பின் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நானும் உங்களுக்கு வந்து கரெக்டான ஆன்சர் வந்து பின் பண்ணி வைக்கிறேன். ஸோ தான் நம்மளுக்கு வந்து இது வந்து யூபிஎஸ்சிக்கு மட்டும் சிஎஸ்சி ப்ரிலிம்ஸ்க்கு மட்டும் முக்கியமானது இல்லை, ஆஸ் வெல் சிஏபிஎஃப்க்கு நம்ம கேட்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி 2 விதமான எக்ஸாமுக்கு வந்து கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ இதை பத்தி வேற ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். ஸோ see you in the next video. Bye from Ganesh IAS Academy. Thank you.